திருச்சி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதால் பாலாற்றில் மழைநீர் கரை புரண்டு ஓடுகிறது. தடுப்பணை எதுவும் இல்லாததால் அந்த மழைநீர் வீணாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் பலத்த மழையும் பெய்து வருகிறது. அந்த வகையில் மணப்பாறை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மணப்பாறை அருகே உள்ள பாலாற்றில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம், மணிக்கட்டியூர், செந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்கிற மழைநீரும் பாலாற்றில் கலப்பதால் தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. இந்த மழைநீரை சேமிக்க தடுப்பணை எதுவும் இல்லாததால் மழைநீர் வீணாகி கடலில் கலக்கிறது. இனி வரும் காலத்திலாவது பாலாற்றில் தடுப்பணை கட்ட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சார் மழை வந்துக்கிட்டு தான் இருக்குது. 6 மாதத்துக்கு வரும், 3 மாதத்துக்கு வரும், தண்ணி வந்துக்கிட்டு தான் சார் இருக்குது. இதில் இந்த ஆற்றுல அணை கட்டணும் சார், தடுப்பணை அவசியம் கட்டணும் சார். குடிநீர் கோயில் தான் விவசாயத்துக்கு உள்பட நாட்டார் வெட்டி, கோசி இழிச்சி, உசிலம்பட்டி, தெத்தூர் பஞ்சாயத்துல அனைத்துமே இது விவசாயத்துக்கு அமையப்பட்டு உள்ளது சார். அதனால அதிகாரிகள் எல்லாருமே இதுக்கு அணை கட்டும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆற்றுல மழை பெஞ்சாலும் எங்களுக்கு எந்த யூஸும் இல்லாமல் போயிடுச்சு. என்ன காரணம்னா, மழை பெய்கிற தண்ணி இங்கேருந்து இப்படியே அந்த ஆற்று வழியை போய் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் அங்கே உள்ள ஏரியிலேருந்து ஐயா அப்படியே கடலுக்கு தான் போகுது. இந்த மழை பெய்கிறது எங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகிற காரணம் இப்படி இந்த ஏரியாவில் தடுப்பணை இல்லாத காரணம் தான். இந்த ஆறு கருந்த மலையிலேருந்து உற்பத்தி ஆகி வருது. விவசாயத்துக்கு குடி தண்ணீருக்கு இந்த ஆற்றுல இருந்து தான் உசிலம்பட்டி, மாஞ்சாம்பட்டி, அம்மாவட்டி, இங்கிட்ட உள்ள தெத்தூர், இங்கிட்ட உள்ள கிராமத்துக்கெல்லாம் தண்ணி சப்ளை ஆகுது. இதில் ஒரு தடுப்பணை கட்டினா எங்கள் விவசாயத்துக்கு, குடி தண்ணீருக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.